பண்றாரு இல்ல அவர் வந்து அரசியல் விஷயங்கள் நிறைய பேசுறாரு, அவரை போயிட்டு ஷோ பண்றாரு நீங்க சொல்றீங்க. என்ன அரசியல் பண்றாரு? ஹலோ மை டியர் அங்கிள், ஹலோ மை டியர் அத்தான், ஹலோ மை டியர் டாடி மோடி. இதா நீங்க அடக்கணும். அதான் தண்ணியை தெளிச்சு விட்டீங்கன்னா அது அப்படித்தான் போகுங்க. தண்ணி தெளிச்சு விட்ட பிள்ளைங்க பூரா விஜய் கிட்ட போயிருச்சா? அப்ப எங்க அண்ணனால பிள்ளைங்க தான் பாதிக்கப்படுறாங்களா விஜயால? விஜயால பாதிப்பு எல்லாம். தமிழக வெற்றி கழகம்ன்றது ஒரு கட்சிங்க. புடலங்கா வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். 1.5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் கட்டி காலேஜில் சேர்த்து விட்டா இவனுங்க புள்ளிங்க இந்த முடியை தூக்கி மேலே வச்சுக்கிறது, முனிவர் மாதிரி கீழே வந்து இருக்கிற பேண்டை வெட்டிட்டு முக்கா பேண்டு இவளோட கை சட்டை தான் நல்லா இல்லைம்மா. சிவாஜி கணேசன் படம்னா கருத்துக்கள் இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி அக்கான்னு வரும். எம்ஜிஆர்ல வந்து சமுதாயம் இருக்கும். மீடியா கேட்குறோம் முறைய ஸ்டாலின் எப்படின்னு கேட்கலாம், திமுக வந்து ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்கலாம், நீங்க ஏன் புதுசா கட்சி ஆரம்பிச்சாரு உங்க தலைவர்னு கேட்கலாம். கேள்விகள் எவ்வளோ இருக்குமா? இப்போ உங்களுக்கு வேலை இல்லையா, படிக்கலையா, வேலை வெட்டி விட்டு ஏன் இங்க கேட்கலாம்ல. சீமான் பத்தி என்ன நினைக்கிறீங்க? சீமான் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு பொம்பளை, ஒரு லேடி, ஒரு பொண்ணு, அது வந்து இன்னைக்கு எல்லாம் இருந்தா ஒரு 30 வயசு தான் இருக்கும். அது சொல்லுது அவன் கிடக்குறான் கேன தொடர்ந்து சீமான் வந்து தளபதி ரொம்ப அவன் கிடக்குற கேன சொல்ற மாதிரி இருக்கு. அவன் கிடக்குறான் மயிறு, அவன் கிடக்குறான் ஒண்ணுத்துக்கு லாய்க்கல மகிர் வந்து பேசி கிடக்குறான் வந்து. அவன் இந்த பறவை அவனுக்கு என்ன வயசு, என்னடா வளர்ப்பு வளர்த்துருக்கானுங்க அவங்கள, என்னடா வளர்த்துருக்காங்க அவங்க அம்மா அப்பா உன்ன, என் நாயை உன்னை பெத்து வளர்த்து படிக்க வச்சு நீ நல்ல வேலைக்கு போய் சமுதாயத்துல நல்ல மனுஷனா வரணும். நீங்களே சொல்றீங்க. அவன் ஒரு சின்ன பையனை என் முடிக்கு கூட சம்பந்தம் இல்லடா. அங்க பாருங்கடா, இந்த சின்ன பையனை விட்டு அடிச்சு போடுவேன். அவெல்லாம் ஒரு சின்ன, அவனை பத்தி பேசவே கூடாது. திமுகவை பேசுங்களேன், ஏன் வந்து களத்திலேயே இன்னும் வந்து சந்திக்கல ஒருத்தர், அவரை போட்டு நீங்க வந்து இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கீங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் மேம், சீமான் அவர்களுக்கு விஜய் மேல என்ன வன்மம், ஏன் இப்படி கொந்தளிக்கிறாரு? யார் சொல்ற? அப்படி ஒன்றும் கொந்தளிக்கலையம்மா. அறிவுரை, தம்பிக்கு அறிவுரை சொல்றாரு. அறிவுரை மாதிரி இல்லையே, எப்ப பார்த்தாலும் விஜயே நோண்டிட்டு இருக்காரு. விஜய்க்கும் எங்களுக்கு என்ன பங்காளி சண்டையா? சொத்து பிரச்சனை இருக்கா? அவள் அப்பா விட்ட சொத்தை நாங்கள் பிடிக்கிட்டோமா, எங்கள் அப்பா விட்ட சொத்தை அவர் பிடிக்கிட்டா? ஒன்றும் இல்லை, சும்மா சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. செம்ம டென்ஷன் ஆகிட்டேன் அவர் பேரை சொன்னோன்னு. நான் நார்மலாக வந்து உட்காந்தேன், இப்போ அழகாக பேசணும்னு நினச்சேன். எடுத்தோடனே வந்து நீங்கள் வந்து கேட்ட கேள்வி தான் சூடாயிட்டு. அது அவர் வந்து விஜய் வந்து சனிக்கிழமை கட்சி நடத்துகிறாருல, மீட்டிங் பண்ணுறாருல, சுற்றுப்பயணம் இல்லை, அதுக்கு பேர் சுற்றுப்பயணம் இல்லை, ஷோ பண்றாரு. இல்ல அவர் வந்து அரசியல் விஷயங்கள் நிறைய பேசுறாரு, அவரை போயிட்டு ஷோ பண்றாரு நீங்க சொல்றீங்க. என்னமா அரசியல் பண்றாரு? ஹலோ மை டியர் அங்கிள், ஹலோ மை டியர் அத்தான், ஹலோ மை டியர் டாடி மோடி. இதா இல்ல அவர் அது மட்டும் நீங்க வந்து பேசலன்றது எல்லாருக்குமே தெரியும். விவசாயிகள் கஷ்டப்படுறத பேசியிருக்காரு, மக்கள் கஷ்டப்படுறத பேசியிருக்காரு. ஏமா 40-75 வருஷமா அந்த திமுக வந்ததுல இருந்து விவசாயி கஷ்டப்பட்டு தான் இருக்கான். ஒரு நேரத்துல கோமணம் வேட்டியை கட்டிக்கிட்டு போய் விவசாயம் பண்ணாங்க, அப்புறம் வேட்டி மாதிரி கோமணம் ஆச்சு. இப்ப கோமணம் இல்லாம அம்மனமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். விவசாயி சோத்துக்கு வழி இல்ல, விளைஞ்ச நெல்லை போட முடியல, கேட்டா அது கட்டிங் கேட்கிறானுங்க. அந்த நெல்லை வந்து வைக்கிறது ஒரு கொள்முதல் கட்டி தரல இந்த திராவிட மாடல் ஆட்சி. அதுதான் விஜயும் பேசியிருக்காரு. இந்த மாதிரி திமுக அரசு வந்து ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் வாங்குறாங்கன்னு. இப்போ இது அரசியல் இல்லையா? ஐயோ, இதெல்லாம் நாங்க சொல்லிட்டோம்மா, நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம், அதிகாரமா கேட்கிறோம். நாங்க எங்க மேல அவ்வளவு வன்மம் இருக்கு. இவர் வந்து அதை எடுக்கிறாருன்னா அது திமுகவோட கைக்கூலி மாதிரி செயல்படுறாரு. சும்மா நிப்பாட்டுமா, கைக்கூலி திமுகவோட கைக்கூலி தான் விஜய். யார் சொன்னா? இல்லன்னு சொல்லுவீங்களா நீங்க? இல்லன்னு சொல்லுவீங்களா? இவ்வளவு கூட்டமா நின்னுச்சு, அவங்க போலீஸ் எங்க, காவல்துறை எங்க? நாங்க தான் அனுப்பல, இல்ல பிடிச்சிரு, காவல்துறை அனுப்பல. நாம் தமிழர்ல ஒரு மீட்டிங் போட்டோம், வருவீங்கல்ல, கைது பண்ணுவீங்கல்ல, ஆர்ப்பாட்டம் பண்ணா வர்றீங்களா உங்க போலீஸ்? நேற்று திராவிட மாடல் காவல்துறை எங்க? அதெல்லாம் நாங்க சொம்பு அடிக்கல, சர்வம் அடிக்கல. விஜய நாங்க விட்டுட்டோம், கை கழுவிட்டோம்.
அவரே பார்த்து கோர்ட்ல என்ன தீர்ப்பு வந்திருக்கு தெரியுமா? கோர்ட்ல வந்து அவர் தான் ரெகுலேட் பண்ணணும் தொண்டர்களை அப்படின்னு சொல்லி அது அரசாங்கம் தமிழ்நாட்டு பிள்ளைங்க சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான், துணியை அவுத்து போட்டு ஆடுறான், துணியை தோல்ல வச்சுக்கிட்டு ஆடுறான், சட்டையை கடத்துல கட்டிட்டு ஆடுறான், இளைஞர்களை நாசம் பண்றாருமா. அது நீ பெத்தவங்களுக்கு தெரியணும், பெத்தவங்க பிள்ளைகளை அடக்கி வைக்கணும், பெத்தவங்க உங்க வீட்டு பிள்ளைய நீங்க அடக்கணும். தண்ணியை தெளிச்சு விட்டீங்கன்னா அது அப்படித்தான் போகுங்க. தண்ணி தெளிச்சு விட்ட பிள்ளைங்க பிறகு விஜய் கிட்ட போயிருச்சா? அப்ப எங்க அண்ணனால பிள்ளைங்க தான் பாதிக்கப்படுறாங்களா விஜயால? விஜயால பாதிப்பு எல்லாம் இங்க இருந்த பிள்ளைதான் அங்க போகுதுங்க, அதனாலதான் பாதிப்பு, அதனாலதான் வயிற்றுச்சல்ல பேசுறாரு. அவர்களுடைய இளைஞர்கள் இப்போ விஜய் பக்கம் வந்து நிறைய போனதுனாலதான் வயிற்றுச்சல்ல பேசுறாரு. வாக்காளர்கள் ஒருபோதும் மாட்டாங்க. நீங்க எப்ப போறீங்க? நீங்க எப்ப போறீங்க விஜய் கட்சி? சொல்லுங்க உங்க கட்சிக்கு வந்துடவா? ராமாச்சாரி கட்சிக்கு வந்துடவா? உங்க கட்சிக்கு வந்தா அதெல்லாம் வேண்டாம். விஜய் கட்சிக்கு எப்ப போறீங்க சொல்லுங்க. போல எங்க நாம் தமிழர் கட்சி கொள்கையோட இருக்கிறாங்க. அது ஒரு கட்சி, அது விஜய் ஒரு கட்சி, அது ஷோ நடத்த. தமிழக வெற்றி கழகம்ன்றது ஒரு கட்சிங்க. உடலங்கா வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். அந்த பிள்ளைங்க வாயில ஒரு நிருபர் வந்து என்ன பண்றாரு, கேள்வி கேட்கிறாரு. நீங்க வந்து நல்ல அறிவா இருந்தோன்னா என்ன பண்ணோம்? நீங்க எதுக்கு வந்துருக்கீங்க? நாங்க வந்து விஜயை பார்க்க வந்திருக்கோம், ஏன்னா கட்சி ஆரம்பிக்க போறோம். உங்க கொள்கை என்ன? எங்க கொள்கை வந்து நாட்டுக்கு ஒண்ணுமே தெரியல. நீங்க அதே NDTVல ஒரு நிருபர் வந்து அங்க இருக்க பிள்ளைகள் கிட்ட கேட்கும் போது இங்கிலீஷ்லயே வந்து ஆன்சர் பண்ணாங்க. அந்த பிள்ளைகளும் நீங்க பாத்தீங்களா? இங்கிலீஷ் ஆன்சர் பண்ணாங்க, அவருக்கு துண்டு கட்டி விட்டாங்க, அததான் காட்டினாங்க. அம்மா நல்லதெல்லாம் உங்க திராவிட மாடல் ஆட்சியில கட்சி கூட்டத்திலயாவது வந்து தொண்டர்கள் வந்து இப்படி ரிப்ளை பண்ணி பாத்திருக்கீங்களா? அங்க பகுத்தறிவு உள்ள தொண்டர்களுமே அந்த கூட்டத்துல இருக்காங்க, அதை மட்டும் நீங்க ஏன் பாக்கல? இல்லம்மா, நீங்க காட்டினதான் நாங்க சொல்றோம். இதுவும் காட்டுறாங்களே, காட்டல. அதாவது ஒரு நிருபர் வந்து மைக்ல வந்து பேசிட்டு போறாரு, அவர் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த பாப்புலரா இருக்குது, அவருக்கு போய் துண்டு கட்டி விடுறாங்க. அதே துண்டு போடுறாங்க, அவரு போட்டு போறாரு. அது அநாகரிகமா இல்லையா? நாகரிகம் இருக்கட்டும், நாகரிகமா இருந்தால் சந்தோஷம். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் நாங்க சொல்றோம். நம்ம பிள்ளைங்க தற்குறியா போக கூடாது, தருதலையா போக கூடாது. எங்க நாம் தமிழ்ல யாரு தற்கொலை பண்ணிக்கிட்டானா எல்லாம் தற்கொலை பண்ணி செத்துறாங்க, அப்படிதான் வளர்த்து வச்சிருக்காரு. எப்படி சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் வந்து அபாண்டமா சொல்லக்கூடாது. என்ன அபாண்டம்? எங்க நாம் தமிழர் பிள்ளைங்க கட்டுக்கோப்பா உட்காந்துருக்க, மழை பெய்யுது அப்படியா, வெயில்லையும் உட்காந்துருக்கும். அது ஏன்னா தெரியுமா? எங்க அண்ணன் உட்காந்துருக்காரு. ஒரு தலைவர் உட்காந்துருக்கும் பொழுது நம்ம ஏஞ்சி ஓடக்கூடாது, ஒரு தலைவர் மலையில் நினையும் போது நம்ம ஓடக்கூடாது. அந்த கட்டுப்பாடு உங்ககிட்ட என்ன. நான் என்ன சொல்றேன், நீங்க கட்சி வளங்க, நீங்க வாங்க, நீங்க அடுத்தது வந்து ஸ்டாலின் இறக்கிட்டு நீங்க முதலமைச்சரா போய் உட்காருங்க, உதயநிதியை தூக்கிட்டு நீங்க துணை முதல்வரா உட்காருங்க. நாங்க வேணான்னு சொல்லல, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. ஏற்கனவே இந்த நாட்டுல இளைஞர்கள் தறிக்கட்டு சுத்துறானுங்க. கற்பழிப்போ எங்க நம்ம நாட்டுல தான் அதிகமா இருக்கு. போதைக்கு அடிமையான இளைஞர்கள் நம்ம நாட்டுல, ஸ்கூட்டர்ல 2 பேர் 3 பேர் அடிபட்டு சாவறான் நம்ம தமிழ்நாட்டுல. போய் 7 பேர் 8 பேர் சேர்ந்து கெடுக்கிறான் ஒரு பெண்ணை நம்ம நாட்டு பிள்ளைங்க. இங்க காலேஜ் கிடைக்க மாட்டேங்குது. 1.5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் கட்டி காலேஜ்ல சேர்த்து விட்டா இவனுங்க புள்ளிங்கோ இந்த முடியை தூக்கி மேல வச்சுக்கிறது, முனிவர் மாதிரி கீழே வந்து இருக்கிற பேண்டை வெட்டிட்டு முக்கா பேண்டு இவ்வளோண்ட கை சட்டை, இதெல்லாம் நல்லா இல்லம்மா. இதெல்லாம் நல்லா இதெல்லாம் எதனால வருதுன்னு நீங்க சொல்றீங்க? இந்த நாகரிகம், சினிமா மோகம், யாரோ ஒருத்தன் செய்யறான், யாரோ பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்ப சினிமாவே பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களா? சினிமா இப்ப நாங்கெல்லாம் சினிமா பார்த்திருக்கோம். சிவாஜி கணேசன் படம்னா கருத்துக்கள் இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி அக்கான்னு வரும். எம்ஜிஆர்ல வந்து சமுதாயம் இருக்கும், சமுதாய சீர்திருத்தம் இருக்கும். அவர் பாடல்லாம் பாருங்க, திருடாதே பாப்பா திருடாதேன்னு பாடுவாரு, தூங்காதே தம்பி தூங்காதேன்னு பாட்டு பாடுவாரு, கடல் மேல் பிளக்க வச்சுதான் பெண்களை கண்ணீரில் பாடுவாரு. அவரோட பாடல்கள்லாம் கருத்தா இருக்கும். இப்ப இருக்க பாட்டு அப்படி இருக்கா? தமிழ் சினிமாவை பேன் பண்ணிடலாமா? தமிழ் சினிமா பேன் பண்ணாதீங்கம்மா, நாங்கெல்லாம் பாக்குறது இல்லம்மா. நீங்க பாருங்க, அது வந்து ஒரு நான் என்ன சொல்ல, படத்தை பார்க்க வேணான்னு சொல்லலாமா, படத்தை பாருங்க. அது ஒரு வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்து வந்துடணும். அதை தலையில தூக்கிட்டு வராதிங்கன்றோம். அதில் தூக்கிட்டு அதை மாதிரி நம்ம வாழணும்னு நினைக்கக்கூடாது. இப்போ விஜய் வந்து நிறைய பேர் ரோக் மாதிரி நடப்பாரு, போவாரு வருவாரு. நம்ம பரோட்டா சூரிய கூட அப்படி நடப்பாரு, வாக் பண்ணுவாரு. ஆனால் நிஜத்தில் அப்படியே நடக்கிறாரு. நம்ம பசங்க நிஜத்தில் நடக்கிறாங்கம்மா.
சும்மா காவாலி பசங்க மாதிரி கோமணத்தை அவுத்து போட்டுக்கிட்டு பேண்டை போட்டுக்கிட்டு அந்த இதோட சுத்துறது துண்டை சுத்தி. இல்ல நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் தாக்குதல்லாம் நடந்திருக்கு, அந்த பகுதிக்கெல்லாம் போயிட்டு உணவெல்லாம் கூட கொடுக்குறாங்க. அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்களா? தமிழர்கள் வந்து கொடுக்கட்டுமா, எந்த நாட்டுல யார் இருந்தா கொடுத்தா சாப்பாடுலாம் கொடுக்கணும். விஜயோட தொண்டர்கள் வந்து மரம் ஏறுறதும் பேரிகார்டு உடைக்கிறது இதையே பேசுறீங்களே, நல்லதுகளும் பண்ணிட்டு இருக்காங்க, இதையே அவங்க ஒண்ணு வேணாம். மரம் ஏறுறாங்கல்ல, மரத்துல ஏறுறாங்க. அணில் குஞ்சுன்னு சொன்னாரு அண்ணன் அண்ணன் சொல்லல அணில் குஞ்சுன்னு. ஒரு நேரத்துல விஜயும் விஜயோட அப்பாவும் ஜெயலலிதா அம்மாட்ட போய் என் படம் வந்து ரிலீஸ் பண்ணணும், எங்களுக்கு அந்த உதவி பண்ணீங்கன்னா ராமருக்கு வந்து அணில் உதவி இதை போல நாங்க அணிலா இருந்து உழைப்போம்னு சொன்னது விஜயோட அப்பா. இல்ல இது விஷயம் வந்து அப்படி கிடையாது. ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து இந்த தேர்தல் நேரத்துல உதவி பண்ணது வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு சிறு அணில் போல உதவி பண்ணது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு தான் நியூஸ் பேப்பர்ல வெளியாகி இருக்கு. அதை வச்சுதான் நீங்க ஆமா அணில் அப்ப சரி உதவி பண்ணது பெருமையா இருக்கும். அப்ப அணில் வந்து உதவி பண்றது வந்து நான் சிறு உதவி வந்து அணில் போல அப்படின்னு சொல்லும் போது உதவி பண்றதுக்கு உதாரணமா தான் அதை சொல்லியிருக்காங்க. அந்த பெருமையை எடுத்துங்க. அண்ணனும் பெருமையா சொன்னாரு நினைச்சீங்க. அணில் பெருமை தானே? ஆமா பெருமையா நினைச்சீங்க. நீங்க இப்ப அணில் வந்து பெருமையா இல்லன்னா இவங்க சொல்ற மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான். என்ன நீங்க வந்து பூனைன்னு சொன்னா பூனை வந்து செல்ல பிராணின்னு நினைச்சிட்டாலும் நினைச்சுக்கலாம், ஒரு கொடூரமான மிருகமான சித்தனை நினைச்சா நினைச்சுக்கலாம். அது உங்களுடைய மனசை பொறுத்து உங்களை பொறுத்து. நான் என்ன சொல்றேன், இந்த பிள்ளைங்களுக்கு தற்குறி மாதிரி பேசு. ஒருத்தவங்க மீடியாவில் கேட்குறாரு, மீடியா கேட்குறவன் பரம் ஸ்டாலின் எப்படின்னு கேட்கலாம், திமுக வந்து ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்கலாம், நீங்க ஏன் புதுசா கட்சி ஆரம்பிச்சாரு உங்க தலைவர்னு கேட்கலாம். கேள்விகள் எவ்வளோ இருக்குமா? இப்போ உங்களுக்கு வேலை இல்லையா, படிக்கலையா, வேலை வெட்டி விட்டு ஏன் இங்க கேட்கலாம்ல. சீமான் பத்தி என்ன நினைக்கிறீங்க? சீமான் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு பொம்பளை, ஒரு லேடி, ஒரு பொண்ணு, அது வந்து இன்னைக்கு எல்லாம் இருந்தா ஒரு 30 வயசு தான் இருக்கும். அது சொல்லுது, அவன் கிடக்குறான் கேன மட்டமான வார்த்தை சொல்லுது. எங்க பிள்ளைங்க அந்த மாதிரி பேசுமா? நாங்க பேசுவோமா? யார பேசியிருக்கோம்? தாவேக தொண்டர்களே வந்து இவங்களுக்கு எல்லாம் என்ன அறிவு இருக்கு, தற்கூரி மாதிரி நடந்துக்கிறாங்க, கொஞ்சம் கூட வந்து இந்த மாதிரி வந்து சில தற்குறிலாம் ஒரு ஆளா? தற்குறிங்கிறது வந்து யார் சொல்றது? நாம் தமிழர்ல இருந்து தான் விஜய். ஏன் சீமான் அவர்களே விஜய் பேசுறாரு. ஒரு தறிகெட்டு ஓடுற ஒரு பஸ் தறிகெட்டு ஓடிக்கிட்டு இருக்கு ரோட்ல, என்ன சொல்லுங்க இதை பார்த்து? பஸ் ஏன் இவ்வளவு அழகா போக சொல்லுவீங்களா? இதோட தறிக்கெட்டு போக சொல்லுவீங்களா? ஏன் தடமாறி போச்சு? ஏன் இப்படி உங்களுக்கு இவ்வளவு வைத்தறிச்சல்? எங்க அண்ணனை திட்டினதே எனக்கு அவ்வளவு வயிறு எரியுது. இந்த பறவை அவனுங்க என்ன வயசு, என்னடா வளர்ப்பு வளர்த்துருக்கானுங்க அவங்கள, என்னடா வளர்த்துருக்காங்க அவங்க அம்மா அப்பா உன்ன? என் நாயை உன்னை பெத்து வளர்த்து படிக்க வச்சு நீ நல்ல வேலைக்கு போய் சமுதாயத்துல நல்ல மனுஷனா வரணும், நீங்களே சொல்றீங்க. அந்த பசங்களுக்கு விஜய் கட்சியில இருக்கிற இளைஞர்களுக்கு தற்குறியா சுத்தின பிள்ளைங்களுக்கு சொல்றோமா, நல்லா முன்னேறுங்கடா, வாழுங்க. கட்சி அது வேற, சினிமா வேற, அரசியல் வேற. பார்ட் டைமா வச்சுக்கோங்க. உன் வாழ்க்கைய பாடுறா. அங்கேருந்து ஒடியா நிலத்தை அவுத்து போட்டு சுத்திரிய செத்துட்டான ஏற்கனவே. அவனுக்கு விஜய் வந்து யாராச்சும் பார்த்தாராடா? ஒரு பிள்ளைய கொடுத்துவாடா விஜய் வந்து உயிராக்கி தருவாரா? செத்து போன உயிராக்கி தருவாரா? நிறைய பத்தி புள்ள கொடுப்பாரு விஜய். அப்படியா? அது உங்களுக்கு தெரியும். அண்ணன் பாக்குறாரு அடிக்கடி, அவரை ரொம்ப நண்பர், அவருக்கு அண்ணனுக்கு ரொம்ப நண்பர். அவர் எங்க போறாரு வரலாம் தெரியும். அது கொடுக்கட்டும். அந்த அம்மாவுக்கு வயசாயிடுச்சு இல்ல, அந்த பிள்ளை செத்து போயிட்டான்ல, அந்த பிள்ளைக்கு மறு பிள்ளை என்ன பண்ணுவாங்க? அந்த அம்மா போனது தானேண்ணா. அப்ப எங்களுக்கு எல்லாம் வயிறு எரியுதுமா. நான் ஒரு அம்மாவா, சீமான் வந்து ஒரு அண்ணனா, ஒரு அப்பா ஸ்தானத்துல யோசிக்கிறாருமா. அந்த பயிலுங்க வயசு என்னமா, படிச்சுட்டு காலேஜுக்கு போல, ஸ்கூலுக்கு போல தற்கொலை பயிருங்களா, உனக்கு நாளைக்கு வந்து காலேஜ்ல சீட்டு கிடைக்குமா? உனக்கு ஊர்ல பொண்ணு கொடுப்பானா எவனாச்சும்? வெளிநாட்டுக்கு உன்னை எடுப்பானா? உன் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்லாம் மனத்துக்கு உள்ள வைப்பானா உன்ன? இதெல்லாம் வந்து பிளாக் மை தானே, இதெல்லாம் ஒரு புள்ளி தானே. இதெல்லாம் இதைதான் வேணாங்கோ நாங்க. நீ போ விஜய் பின்னாடி போ, அழகா போ, அறிவா போ. உன்கிட்ட கேள்வி கேட்டா அழகா பேச. சீமான் பத்தி சீமான் கட்சி நடத்துறப்ப நாங்க என்ன விஜய் வந்து என்னைக்கா அசிங்கமா டேட்டி வேர்ட் நாங்க பேசியிருக்கோமா? என்னைக்கு பேசியிருக்கோம்? பேசுவோம். அவர் செய்யறது சரியில்லை, அவர் பேசுறது சரியில்லை, முறையா பேசணும். திமுகவை பேசுங்களேன். ஏன் வந்து களத்திலேயே இன்னும் வந்து சந்திக்கல ஒருத்தர், அவரை போட்டு நீங்க வந்து இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் ஆட்சியில உட்கார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்காங்க, அதை ஏன் நீங்க வந்து தட்டி கேட்கல? அவர்கிட்ட கேளுங்க. அது ஏன்னா அவங்க ஆட்சி தான் நடக்குது. விஜய் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அப்படியே திமுக கிட்ட கேட்க வேண்டியதானே? நாங்க ஏமா கேட்கிறோம்? கேட்டுதான் அங்கதான் காது செவிடாய் கிடக்குறாங்களா திமுக? காது கேட்குது உங்களுக்கு? அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க தொலைநோக்கு பார்வையில் இருப்பாங்க.
அதை வந்து 2. இது திராவிட மாடல் முடிஞ்சிட்டு 2.0 அந்த ஓவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த 6 மாசம் எலெக்ஷனு. இப்போ அவங்களோட டார்கெட் எல்லாம் யார கூப்பிட்டு வரலாம், யார கூப்பிட்டாந்து யார அவதூறுப்படுத்தலாம், எப்படி வந்து காசை கொடுத்து யார கூட்டணி வைக்கலாம். அவங்க அது பிஸியாக இருக்காங்க. திமுக வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இப்போ அந்த கூட்டணி எல்லாம் இப்போ ஏற்கனவே 13 கட்சியா, இப்போ 14 கட்சி இந்த வருஷம். இந்த எலெக்ஷன் போன எலெக்ஷனுக்கு 13 கூட்டணி கூடுதலா இப்போ ஒரு கட்சி கமலஹாசன் கட்சி சேர்ந்துருக்குல்ல. 14 கட்சி. இப்போ இன்னும் வேற யாராச்சும் கட்சியை ரத்து பண்ணிட்டு வந்தாதான் உண்டு. சீமான் கட்சி வருமா? ஏன் சீமான்? நாங்க தான் முதலமைச்சர் கேண்டிடேட். 14வது கட்சி 26 சொல்றாங்க. ஏன் நாங்க ஏன் 14வது? நாங்க நம்ம ஒன் கட்சி. இந்தமா போய் பேசாத பொட்டி வாங்கி தராம்ல. யாரு எங்க அண்ணனா? ஒரு காலம் எல்லாம் சொல்லாதீங்க. இந்த மாதிரி இதுதான் சொல்றது அவதூறு அரசியல் பேசிட்டு இருக்கிறதா இங்கமா இருமா. விஜய் வந்து பிஜேபி கிட்டையும் திமுக கிட்டையும் பெட்டி வாங்கினதாக உங்க தலைவர் தான் சொன்னாரு. கேளு அந்த பொண்ணு கிட்ட. ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு? திமுக ஒரு வார்த்தை பேசலையே. ஹலோ மை டியர் அங்கிள், ஹலோ மை டியர் அங்கிள் அப்படியே பாசமா கூப்பிடுறாரு. பொட்டி வாங்கிட்டு தான் பேசுறாரு. அதாவது கிட்டே காசு வாங்கிட்டு, அதாவதுமா இவர்களுக்கு என்னன்னா, பூனை கண்ணை மூடினால் உலகம் இருண்டுறோம்னு நினைச்சுக்குமா பூனை. அந்த மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சா சீமான் படுத்துவாரு. எங்க ஏமா எங்களோட ரூட் வேறமா, நாங்க ஆர்மிமா. இந்த எலெக்ஷன் 26 வருது இல்ல, நாங்க எப்பவுமே வந்து ஒரு நல்லவனு. அவங்கதான் மலையை பாக்குறாங்க, ஆட பாக்குறாங்க, மாட பாக்குறாங்க, மக்களை பாக்குறாங்க. அப்புறம் என்ன நீங்க கோட்டை கோழி பிரியாணி, மத்தியானம் ஒரு கோழி பிரியாணி, நைட்டு போகும்போது ஒரு கோட்டை கோழி பிரியாணி. இததான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்க வந்து மண்ணை பாக்குறோம், மலையை பாக்குறோம், விவசாயத்தை பாக்குறோம், வயலை பாக்குறோம், ஆத்தை பாக்குறோம், நீரை பாக்குறோம். அதை பார்த்தாதான் சோறை பாக்குறோம். நாங்க வந்து அறிவார்ந்த அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி கோட்டை அரசியலா நாங்க பண்றோம். முப்பெரும் விழாவில முதல்வர் சொல்லிட்டு இருக்காரு, நம்ம சிறப்பா பணிகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்து நம்ம தான் வருவோம், நமக்கு வந்து போட்டியே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேச. அதாவது அவங்களுக்கு வந்து அவங்க பெரியாள். இப்போ என்ன பொறுத்தளவுல நான் என்ன நினைப்பேன், நம்ம தான் பெரியாள். இப்ப அண்ணனை கேளுங்க, இவர் வந்து பிரதமருக்கு நிக்க போறேன்னு சொல்றாரு. நிக்க போறாராம். இவர் பெரியாள். அவரை பெரியாள். அவரு எப்போ பிரதமருக்கு நிக்க போறாரு சொன்னார். போன ஒரு இதுல சொன்னாரு, என்கிட்ட தனியா சொன்னாரு. நீங்க மீடியா ஆன் பண்றதுக்கு முன்ன சொன்னா வந்து பிரதமருக்கு நிக்க போறோமா மோடிக்கு. இப்ப வந்து அவர் விஜய் கட்சிக்கு போயிட்டாரு. தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அண்ணனே விஜய் கட்சிக்கு போயிட்டாரு. இவருக்கு வந்து விஜய் மூலியமா எம்பி சீட் கிடைக்குது. அவருக்கு எப்படி பாருங்க. இல்ல துண்டு அவர் வந்து தெலுங்கு முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி வச்சிருந்ததாவும் அதோடைய கொடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இவர் கொடியை தானே அவர் காப்பி அடிச்சிருக்காரு. காமாட்சி நாயுடு கொடியை தான் விஜய் எடுத்திருக்காரு. அவர் தனியா ஒரு கொடி தயாரிக்கல. இவரோட கொடியை தான் அவர் வடிவமைச்சு வச்சிருக்காரு. ரெண்டும் ஒண்ணு தானே. நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களா? பாத்தீங்களா? எல்லாம் அண்டர் கிரவுண்ட் வேலைமா. திமுக இவர் திமுக கொடி வந்து இவர்தான் டிவி கேக்க சப்போர்ட். இவர்தான் கொடியை வந்து எல்லாம் ஒருத்தர் வச்சு கொண்டு வர முடியாது. அந்த பசங்க பூரா என்ன கழுவி ஊத்துறானுங்க. டிவி கே பசங்க பூரா நீ என்ன உங்களை எங்க கழுவி ஊத்துறாங்க? ஐயோ எப்படி சொல்றாரு பாருங்க. அப்புறம் என்ன போய் திறந்து பாரு. கமெண்ட்லாம் படிச்சீங்கன்னா டிவி கே வந்து இவரை திட்டதான் செய்யறாங்க. அதுதான் தற்குறி பசங்கம்மா. அறிவு இல்லமா அவனுங்களுக்கு. ஒரு கருத்தை வந்து கருத்தா பார்க்கணும், கருத்தியெல்லாம் மோதணும். அண்ணனுக்கு சேர்த்து அண்ணனை திட்டத்துக்கு நான் பார்த்தேன். அவன் வயசு என்ன? ஆதரவாளர்களும் இத பண்றாங்க. அவங்களுக்கு ஆதரவா பேசலாம். நாம் தமிழர்ல வந்து எப்படின்னா பாலிஷா சொல்லுவாங்க. பாலிஷா ரொம்ப அந்த டர்ட்டி வேர்ட்லாம் பேச மாட்டாங்க. அநாகரிகமான வார்த்தைகள். சீமான் அவர்களே நிறைய செய்தியாளர் சந்திப்புல அநாகரிகமா தான் வார்த்தைகளை விடுறாரு. என்ன விட்டாருமா அவரு? விஜய் பத்தி என்ன பேசல? என்ன பேசல? விஜய் போடா வாடா பொட்டக்கண்ணான்னு பேசலாம். என்ன நீங்க தம்பி எப்படி கூப்பிட்டீங்க? தம்பி இங்க வாடான்னு தானே கூப்பிட்டீங்க? நான் வாடா கூப்பிட்டேன். அப்புறம் என்ன கூப்பிட்டீங்க? அதெல்லாம் கூப்பிட மாட்டேன். வாடா போடான்னு கூப்பிட்டா அது வந்துமா அவர் வந்து ஊர்ல உள்ள ஒரு கிராமத்தாரு. அவர் ஒரு கட்சி தலைவர், ஒரு பெரிய. அப்படி இல்லம்மா. வாடா போ வாங்க அப்படின்னா உறவு தூரமா இருக்கு. வா அப்படின்னா என்ன பாதி வந்துட்டீங்க. வாடானா பக்கத்துல வந்துட்டீங்க. அப்ப நீங்களும் விஜயும் ஒன்னா தான் இருக்கீங்க. இப்ப நீங்க தானே சொன்னீங்க வாடான்னா பக்கத்துல நாங்க உறவா இருக்கோம் அப்படின்னு சொன்னே இல்ல. அது வந்து பழக்க தோசை. ஏற்கனவே பழகி இருக்காரு அவரு. இவர் என்னமோ ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த ஒரு மாதிரியும், இவர் என்னமோ டென்மார்க்ல இருந்து வந்த ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ரெண்டு பேரும் ஒரே துறையில இருக்காங்க. அடிக்கடி பாத்துக்கிறவங்க, அடிக்கடி பேசிக்கிறவங்க.
இப்போ வந்து உன்னை பார்த்துட்டு வாமா நீ தான் நல்லா இருக்கியாமா அப்படின்னு கேட்குறேன் உங்களை நான். தீபிகா வாமா அப்படின்ற. நாளைக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆஃபீஸில் போய் பெரிய அதிகாரியாக உட்காந்தோன்னே அப்போ வந்து எனக்கு வணக்கம் மேடம் சொல்ல வராது. என்னம்மா எப்படி இருக்க, அது அப்படிதான் வரும். நீங்க பகுத்தறிவுன்னு சொல்றீங்களா, அந்த பகுத்தறிவே வந்து மேல ஒரு பொசிஷன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். யாரா இருந்தாலும் புதுசா ஒருத்தரை பார்த்தா அவங்க பதவிக்கும் அவங்க வயசுக்கும் மரியாதை கொடுக்கணும். நானும் நீங்களும் பழகிருக்கோம், அம்மா பிள்ளை மாதிரி பழகிட்டோம். அப்ப வாமா அப்படின்னு கூப்பிட்டு நான் கோச்சிக்க மாட்டேன். என் பேத்தி என்னை கூப்பிடுவாளுங்க, சுமதி வாடின்னு கூப்பிடுவாளுங்க. என் பேத்தி என்ன அப்படிதான் நிறைய அப்படிதான் கூப்பிடுவாளுங்க, என்ன அம்மாச்சின்னு கூப்பிடுவாளுங்க. நான் கம்முன்னு இருந்தேன்னா கொஞ்ச நாள் கழிச்சு சுமதி அப்படின்பாளுங்க. திருப்பி பேச நேடி பண்றேன் பாளுங்க. என் பொண்ணு சொல்ல மரியாதை குறைஞ்சிச்சா, ஒழுங்கா வாரத்திலே கேட்டிருக்கலாமா, இப்போ வாடின்னு கூப்பிட்டாங்களா, யார் என்ன அவைவா சொன்னது. அப்ப நீங்க மரியாதையா சொல்லும் போது விஜய் கேட்கல, அதனாலதான் இப்படி பேச. இல்லப்பா அது அப்படி இல்ல, அது அன்பின் நிமித்தம். அன்பின் நிமித்தம். அப்ப எலெக்ஷன் எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு. அப்ப இந்த 26 தேர்தல்ல கூட்டணியா நீங்க 2 பேரும்? நாங்க ஏன் கூட்டணி வைக்கிறோம்? திமுக உடைக்கிறோம். எது உடைக்கிறோம்? திமுக அதான் 2 பேரும் கூட்டணி சேர்ந்து எங்களை உடைக்கிறீங்க. அவர் விஜய் தனியிலயும் பங்கு அதிகாரத்திலயும் பங்கு அப்படின்னு வேற சொல்லியிருந்தாரு. இப்ப எப்படி சீமான் அவர்கள் 2 வருஷம் இவரு முதலமைச்சரா? நாங்க முதலமைச்சர் ஒன் மேன் ஆர்மி ஒன் மேன் ஷோ. நாங்க வந்து யார கூட கூட்டணியும் கிடையாது, கூட்டம் கிடையாது. உங்க கூட வந்து சேர்ந்தா வேணா நாங்க எங்க கூட வரமாட்டாங்கம்மா. ஏன்னா எங்கள்கிட்ட சம்பாதிக்க முடியாதுமா. ஏன்னா கொடி பிடிச்சா 500 ரூபா தர மாட்டாங்க, கோஷம் போட்டா 500 ரூபா கொடுக்க மாட்டாரான்னு சீமான். யார்கிட்டையும் கட்டிங் கிடையாது, கோட்ரு கிடையாது, எங்கள்கிட்ட கோழி பிரியாணி கிடையாது. விஜய்கிட்ட எல்லாம் இருக்கா? இருங்க தெரியாது. விஜய் தொண்டர்கள்லாம் காசு வாங்கிட்டு தான் 3 வாட்டி இப்படி மேல இப்படி நடந்து வந்திருக்காரு, ரோபா மாதிரி வந்திருக்காரு. வரட்டும் களத்துக்கு. இன்னும் களத்துக்கு வரல, இப்பதான் வந்து ட்ரையல் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் வந்து மேல நிக்கிறாரு. இன்னும் அவர் மக்களோட மக்களா வரல, அவர் தனிச்சு நிக்கிறாரு. வார மக்களோட மக்களா தான் போய்கிட்டு. என்னமா மக்களோட மக்கள் மேல வந்து இறங்கிட்டு மேல நிக்கிறாரு. இப்ப கை கொடுக்க முடியுதா விஜய? யாராச்சும் கட்டி பிடிக்க முடியுதா? யாராச்சும் சால்வு போட முடியுதா? என்ன முடியுது? வாயிலே சொல்லுங்க முடியுது பாருங்க. நல்லா அது தூரமா வேலையில நிக்கிறாரு, அவ்வளவு உயரம். ஒருத்தன் அவ்வளோ பெரிய வேலை தூக்கி அது எட்டலை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு வாங்குறது குடிஞ்சு வாங்குறான். அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்துங்க. 1 மாடி உயரம். ஒரு வேல் எவ்வளவு பெருசுமா? 1 மாடி உயரத்துல நிக்கிறாரு. எப்படி மனுஷன் போய் தொட முடியும்னு கேக்குறேன். வேல் தொட்டுச்சு, மனுஷன் எப்படி கிட்ட போக முடியும்? கிட்ட போக முடியாது. அவரை டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றாரு. அலர்ஜி, மக்கள் அலர்ஜி. ஏன்னா அவர் தனியா வாழ்ந்தவர்.